இன்னும் பலமாக விருத்தி பண்ணி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தான் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன், அதை இன்னும் சிறப்பாக பண்ண முடியும். இன்னும் பொருளாதாரத்தில் மேலே வர முடியும். செல்வ செழிப்பாக வாழ முடியும். தான் நினச்ச விஷயத்தை அடையிறதுக்காக எதை வேணாலும் செய்ய முடியும். புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க. அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி அவங்க வீட்டில் யாருக்காவது திருமணம் நடக்காமல் இருந்தாலும் திருமண விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதே நேரத்தில் கன்னியை பொறுத்தளவில் 10ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால ரொம்ப சிறப்பு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து 11ஆம் இடம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு துலாம் ராசியை பொறுத்தளவில் இதில் 9ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு. ஓடி போனவனுக்கு 9ல் குரு. யாரெல்லாம் வெளிநாடு வெளியூர் போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கை இனிமையாகவும் சிறப்பாக இருக்கும். அப்படி அப்புறம் இது என்ன பண்ண போகிறோம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த துலாம் ராசிக்கு தான் இந்த பிரச்சனை ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் துலாம் வெற்றி அடையும், வெற்றியை பெறும், அந்த அந்த வாய்ப்பு இருக்குது. அதனால் அதில் ஒன்றும் சிறப்பு இல்லை. அடுத்து விருச்சிகத்தை பொறுத்தளவில் பொருளாதாரம், அந்தஸ்து, கௌரவம் அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தளவில் எதை செய்தாலும் வெற்றி வரக்கூடிய பக்குவமும் பாங்கும் அதுக்கு இருக்குது. இந்த விருச்சிகத்திற்கு நேர 8ஆம் இடத்துக்கு குரு போயிட்டாருங்க. அப்புறம் எப்படிங்க சிறப்பாக இருக்க முடியும்? விருச்சிகத்துக்கு தான் 8ல் குரு போயிட்டாரு, மறைச்சிட்டாரு. அப்போ இதுக்கு நல்லா இருக்காதே அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்குது இல்லையா? இப்போ விருச்சிகத்துக்கு 8க்கு போயிட்டாலும் குரு விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். நம்ம கண்ணுக்குள்ள எடுத்துக்கணும். அப்போ இந்த விருச்சிகத்திற்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார் இல்லையா? அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அப்போ வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் பொருளாதாரத்தில் சிறப்பாகவே விருச்சிகத்துக்கு இருக்கும். அது மாதிரி விருச்சிகத்திற்கு 8ல் போய் குரு மறைந்தால் கூட விருச்சிக ராசி இந்த டைமிங்கில் நகைகளை அடகு வச்சுருந்தேன், லோன் வாங்கியிருந்தேன், கட்ட முடியாத நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு நினச்சால் கூட அது கட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவோம். தனஸ்தானம் வலுவாக இருக்கும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. குரு 8க்கு போனதுனால அடிக்கடி நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு வழிபாடு பண்ணிக்க வேண்டியது அவசியம். அது மாதிரி இப்போ தனுசை பொறுத்தளவில் தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் குரு உட்கார்ந்து சொந்த ராசியை பார்க்குறாரு. ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த இடத்த தானே பார்த்துச்சுன்னா அதுக்கு ஒரு பலமான வலு உண்டு. அப்போ இந்த தனுசு ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த 2025 இந்த குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பான பலனை தனுசு பெறும். அப்போ தனுசு ராசியை பொறுத்தளவில் பொருளாதாரம், வாழ்க்கை, குடும்பம், கணவன், மனைவி இந்த விஷயம் எல்லாமே சீராக இருக்கும். அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துரும் தனுசுக்கு. தனுசு அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க இல்லையா, விநாயகர் வழிபாடு. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி தான். இப்போ தனஸ்தானம் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய தனுசு அடிக்கடி விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலனை தரும். தொழிலில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தனுசு அடிக்கடி பெருமாள் மகாலட்சுமி வழிபாடும் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வரும். 2025 சிறப்பாக இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகரத்தை பொறுத்தளவில் மகர ராசியுடைய அதிபதி சனி 3க்கு போயிடுறார், குரு 6க்கு போயிடுறார். என்ன சார், சனி 3க்கு போயிட்டாரு, குரு 6க்கு போயிட்டாரு, 6ஆம் இடத்துல போயிட்டாலே நோய் எதிரி கடன் சொல்லுவாங்களே. இந்த 6ஆம் இடத்துல போய் குரு இருக்கிறனால அந்த நோய் எதிரி கடன் பிரச்சனையை குறைப்பார், அந்த கடுமை குறையும். அது மட்டும் இல்லாமல் மகரத்துக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார், தொழில் சிறப்பாக இருக்கும். இந்த மகர லக்கணத்தையே குரு பார்க்குறார், இன்னும் அதை விட சிறப்பு இல்லையா? அப்போது இவர் இந்த குரு பயிற்சி என்பது, இந்த சனி பயிற்சி என்பது மகரத்திற்கு சாதகமானது தானே தவிர பாதகமான நிலை ஏற்படாதுங்கிறத நீங்கள் கன்ஃபார்மாக புரிஞ்சுக்கலாம். மகர ராசியை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த குரு 5க்கு போனதுக்கப்புறம் நிறைய வளர்ச்சி அடைஞ்சாங்க, நிறைய பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தாங்க, ப்ரமோஷன் கிடச்சிச்சு, வேலைவாய்ப்பில் பெரிய லெவலுக்கு வந்தாங்க, பொருளாதாரத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, கடன் பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்பட்டுச்சு. இன்னும் 2025 உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா மகரத்துக்கு 2ஆம் இடத்துலேயும் சனி ஆட்சி பெற்றிருக்கார், தனாதிபதி ஆட்சி பெற்றிருந்தனால தன விஷயங்கள் அங்கே சுக்கிரன் போய் தொட்டதுனால ரொம்ப சிறப்பாக இருந்தது.